ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு LearnByLiving ஃபேமிலி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு குழந்தைக்கு எப்படி புது லாங்குவேஜ் மொழியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, எப்படி அவங்கள சரளமாக பேச வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு இன்ட்ரடியூஸ் நியூ லாங்குவேஜ் டு எ சைல்டு. யூஸ்வலாக ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் சொல்லித்தரப்ப ஆல்ஃபபெட்ஸ் ABCD லெட்டர்ஸ் எழுத சொல்லித்தருவோம். கரெக்டா? ஓகே. நம்ம தமிழ் மொழியை எப்படி சொல்லி தந்திருக்கோம்? லெட்டர்ஸ், அதாவது எழுத்துக்களை ஃபர்ஸ்ட் சொல்லி தந்தோமா இல்ல பேச சொல்லி தந்தோமா? ஒரு செகண்ட் திங்க் பண்ணுங்க. கரெக்ட், பேச தான் ஃபர்ஸ்ட் சொல்லி தந்திருக்கோம். ஆக்சுவலா நம்ம டீச் பண்ணல, குழந்தைங்க அவங்களா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேசுறது கேட்டு அவங்களாவே கத்துக்கிட்டாங்க. தமிழ் மொழி நம்ம தாய்மொழி, அதாவது மதர் டங். ஒரு குழந்தை அவங்க அம்மா வயிற்றுல இருக்கிறப்ப அந்த அம்மா பேசின மொழி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை மொழிய கேக்குது, லிசன் பண்ணுது, கவனிப்புன்னு சொல்லுவோம். அப்புறம் பேசுது, ஸ்பீக்கிங், பேச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரீட் செஞ்சு காமிக்கிறோம், வாசிக்க காட்டுறது, வாசிச்சு காட்டுறது குழந்தைக்கு. ரீட், வாசிப்பு. இங்கதான் அவங்க நிறைய வார்த்தைகளை, புது புது வார்த்தைகளை கத்துப்பாங்க. எழுத்துக்களை இன்ட்ரோடியூஸ் செஞ்சு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண கத்துத்தரோம். கடைசியா எழுத கத்துத்தரோம், அதாவது ரைட்டிங். இப்படி ஒரு மொழிய கத்துக்கிட்டாதான் அது அவங்களுக்கு மீனிங்ஃபுல்லாவும் இருக்கும், ஒரு புரிதலோட அவங்க ஈஸியாவும் கத்துப்பாங்க. லைஃப வாழ்ந்துட்டே ஈஸியா அவங்க ஒரு லாங்குவேஜ கத்துக்கிட்டாங்க. ஸோ லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், இந்த ப்ராசஸ்ல தமிழ் அவங்க ஈஸியா கத்துக்கிறாங்க. ஓகே, அப்ப நம்ம இங்கிலீஷை மட்டும் ஏன் ரிவர்ஸ்ல சொல்லித்தரோம்? இங்கிலீஷ்ல ரைட்டிங், ரீடிங், அதாவது ABCD ரீட் பண்ணவும் ஐடென்டிஃபை பண்ணவும், ABCD எழுதவும் பேரலா சொல்லித்தரோம். இங்க வார்த்தைக்கு இடமே தரல, டைரக்டா லெட்டர்ஸ் எழுத சொல்லித்தரோம். கரெக்டா? அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் சின்ன சின்னதா கேட், ரேட், மேட் ரைமிங்ல சொல்லித்தரோம். அப்புறம் ஃபொனட்டிக்ஸ். பாவங்க குழந்தைங்க, ரீட் பண்ணு, கரெக்டா ரீட் பண்ணுன்னு கஷ்டப்படுத்துறோம். கடைசியா பேசு பேசு, கரெக்டா பேசுன்னு சொல்றோம். ப்ராசஸே ரிவர்ஸ்ல இருக்கு. ரைட்டிங், ரீடிங், அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங், அதுக்கப்புறம் லிசனிங். இது கரெக்ட் வே இல்லைங்க. ஸோ இங்கிலீஷ்ல குழந்தை சரளமா பேசணும், எழுதணும்னா ஃபர்ஸ்ட் குழந்தை இங்கிலீஷ் லாங்குவேஜை கேட்கட்டும், நிறைய லிசன் பண்ணட்டும். வீட்டில் இல்லைன்னா ஸ்கூல்ல இங்கிலீஷ்ல பெரியவங்க ஃபர்ஸ்ட் நிறைய பேசட்டும். கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைங்க பேச கத்துப்பாங்க. தப்போ ரைட்டோ பேசட்டும். அப்புறம் நிறைய புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ் ரீட் செஞ்சு காமிங்க. வொகாபுலரி டெவலப் ஆகும், அதாவது புது புது வார்த்தைகள் கேட்கட்டும், பார்க்கட்டும். நீங்க அவங்களோட சேர்ந்து ஸ்டோரி புக்ஸை கையை வச்சு ஒரு ஒரு வார்த்தையா ரீட் பண்ணி காமிக்கிறப்ப அவங்க அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க கவனிச்சு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண கத்துப்பாங்க. அப்புறம் லெட்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி லெட்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றப்ப அவங்க அதை ஈஸியா தனித்தனியா ஐடென்டிஃபை பண்ண ஈஸியா அவங்களுக்கு இருக்கும். இதுக்கு நீங்க ஃபிளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். கடையில நீங்க ஃபிளாஷ் கார்ட்ஸ்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நீங்க மேக்னெட் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த இங்க காமிச்சிருக்கிற மாதிரி கலர்ஃபுல்லா குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஜாலியா ஈஸியா அவங்க ஐடென்டிஃபை பண்ண பழகிப்பாங்க. இல்லைன்னா நீங்க வீட்லயே சின்ன சின்ன சார்ட் பேப்பர்ல இந்த மாதிரி எழுதி காமிக்கலாம். அவங்க ஈஸியா அதை வச்சு கலர்ஃபுல்லா இருக்கிறனால அவங்க ஈஸியா பழகிப்பாங்க. தமிழ் வேர்ட்ஸ் கூட நீங்க இதே மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம். அப்பதாங்க ஈஸியா லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் நடக்கும். சீக்கிரமாவே எப்படி குழந்தைகிட்ட ரைட்டிங் ஹேபிட்டை கொண்டு வர்றதுன்னு ஒரு தனி வீடியோ அப்லோட் பண்றேங்க. பசங்க ஃபர்ஸ்ட் தாய்மொழி தமிழ் மொழி நல்லா தெரிஞ்சுக்கட்டுங்க. நீங்க எது சொல்லி தந்தாலும், என்ன கான்செப்ட் சொல்லி தந்தாலும் பசங்களுக்கு தாய்மொழியில சொல்லி தரணும். அப்பதான் ஆழமான புரிதலோட தெரிஞ்சுப்பாங்க, திங்க் பண்ணுவாங்க, திங்கிங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும், வொகாபுலரியில ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அன்பா குழந்தைங்களுக்கு நிறைய ரீட் பண்ணி காமிங்க, செக்யூர்டா ஃபீல் பண்ண வைங்க, நிறைய பேசுங்க. அன்பு, பாதுகாப்பு, இதுதாங்க ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தைக்கு. அதே மாதிரி கேட்ஜெட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஃபுல் டே கேட்ஜெட்ஸ்லேயே இல்லாம கொஞ்சம் ஓடி ஆடி விளையாட வைங்க. உங்கள்கிட்ட பேசட்டும், ஸ்டோரி புக்ஸ் ரீட் பண்ணட்டும். நோ கேட்ஜெட்ஸ்ங்க, அது ரொம்ப முக்கியம். கேட்ஜெட்ஸ்னா டிவி, மொபைல், லேப்டாப், டேப்லெட், அதாவது ஸ்கிரீன் டைமிங்னு சொல்லுவோம்.
ரொம்ப ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி அவங்கள விடாதீங்க. மனித உறவுகளோட பழகட்டுங்க. குழந்தைங்க சிறப்பாக வருவாங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல மெஸ்ஸி பிளேயோட இம்பார்ட்டன்ஸை பத்தி பார்க்க போறாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா, பை, டேக் கேர். இது வாழ்க்கை கல்விக்கான ஒரு தளம்.